Daily. Taste the Daily. சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணி, கழிவுநீர் கால்வாய் பணி என்கிற பெயரில் சாலைகள் துண்டாக்கப்பட்டு அப்பணிகள் முடியாமலும் சாலைகள் முறையாக சீரமைக்கப்படாமலும் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை நெருங்கியுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் மழைநீர் வடிகால் பணி, கழிவுநீர் கால்வாய் பணியை முடிக்காமல் புதிதாக பள்ளங்கள் தோண்டி வருகின்றன. நோண்டி போட்டு அப்படியே கிடக்கு, யாரும் வந்து பார்க்கல. கொசு தொல்லை, வியாபாரம் கடை வச்சிருக்கோம், வியாபாரமே இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. இது அப்படியே இருந்தால் கொசு தொல்லை, வியாபாரம் பேரிகார்டு போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். மழை வேறு வரப்போகுது, மழை வந்துருச்சு, மழை காலம் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது சார். இது கொஞ்சம் கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுத்து இது வியாபாரம் கிடையாது, சுத்தமாக வியாபாரம் கிடையாது. சென்னையில் 1030 கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் புதுப்பிக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறி வரும் நிலையில் மாநகரின் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளம் எடுத்துட்டு, டேமேஜ் பள்ளமும் எடுத்துட்டு, பள்ளம் மேடு குழியுமா எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. எடுத்தாவில் பள்ள ஆஸ்பத்திரி, அங்கே கார் வருது, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கார் வருது. கார் போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. பள்ளம் மேடு எல்லாம் நெடுக்க வெட்டி போட்டு நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க ரோட்டை. சூளைமேடு, திருவெங்கடாபுரம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் கால்வாய்க்காகவும் கழிவுநீர் கால்வாய்களுக்காகவும் பள்ளம் தோண்டப்பட்டு பல மாதங்களாக பணிகள் நிறைவடையாமல் உள்ளதால் சாலையும் சீரமைக்கப்படாமல் உள்ளது. சாலைகளில் அடிக்கடி பள்ளங்கள் தோண்டப்படுவதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், அவசர உதவிகளுக்காக மருத்துவமனைக்கு செல்வோர், பணிக்கு செல்வோர் என யாரும் உரிய நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ ஒரு 2-3 மாசமாக தோண்டி வச்சுட்டு இப்போ வண்டி வர்றதுக்கும் ரூட்டு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் வேற இப்போ ஸ்கூல் பசங்க வர்றதுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒன்று, இப்போ இந்த இடத்த எதனால் தோண்டினாங்க, எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கவர்மெண்ட் நோண்டுறாங்க. நோண்டும் போது அது எதுக்கு நோண்டுறாங்கன்ற மக்களுக்கு தெரியாதே இருக்குது.